Hi students, இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வெரி ஷார்ட் நோட்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். த நேம் இஸ் கிளைக்கோசூரியா. இந்த கிளைக்கோசூரியாவை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ரீனல் கிளைக்கோசூரியா அண்ட் ஹைப்பர்கிளைசிமிக். தட் இஸ் ஹைப்பர்கிளைசிமிக் கிளைக்கோசூரியா அண்ட் நார்மோகிளைசிமிக் கிளைக்கோசூரியா. அந்த நார்மோகிளைசிமிக் கிளைக்கோசூரியாவுக்கு இன்னொரு பேர் தான் ரீனல் கிளைக்கோசூரியா, ரைட்? பிஃபோர் தட் வாட் இஸ் கிளைக்கோசூரியா? நம்ம என்ன சொல்லுவோம்? ரீனல் த்ரெஷோல்ட் இஸ் 180 mg per deciliter. இந்த பிளட் குளுக்கோஸ் வேல்யூ 180 mg மேலே போச்சுன்னா யூரினில் குளுக்கோஸ் வரும். அதுக்கு பேர் தான் கிளைக்கோசூரியா ஆர் குளுக்கோசூரியா. சரியா? இதில் ரீனல் த்ரெஷோல்டை ஞாபகம் வச்சுக்கணும். 170 to 180 mg per deciliter. அதுக்கு மேலே போனால் தான் யூரினில் உங்களுக்கு குளுக்கோஸ் வரும்ன்றது கான்செப்ட். சரியா? இப்போது ஹைப்பர்கிளைசிமிக் குளுக்கோசூரியா உங்களுக்கு தெரியும், டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். சுகர் வேல்யூ அதிகமாக இருக்குது, யூரின்லேயும் சுகர் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இது இல்லாமல் நார்மோகிளைசெமிக் கிளைக்கோசூரியா நமக்கு மொத்தம் 3-4 கண்டிஷன் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டரில் சோடியம் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கு இல்லையா, SGLUT2, அதில் ஏதாவது மியூட்டேஷன் நடந்தாலும் குளுக்கோஸ் லெவல் பிளட்டில் நார்மலாக இருக்கும், பட் யூரினில் குளுக்கோஸ் இருக்கும். நம்பர் 1 SGLT, that is SGLUT2 mutation leads to renal glycosuria. The problem is tubular renal reabsorption is decreased. அதனால் குளுக்கோஸ் எக்ஸ்கிரேட் ஆகிடும். செகண்ட் கண்டிஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ப்ரெக்னென்சி. அது நார்மல் ஃபிசியாலஜி. ஸோ ஒர்க்லோட் அதிகமாக இருக்கிறதால மதர் சம்டைம்ஸு யூரினில் குளுக்கோஸ் வரும். அது ஹார்ம்லெஸ், டோன்ட் வரி. தேர்டு கண்டிஷன் ஃபேன்கோனி சிண்ட்ரோம்னு ஒன்று. இது வந்து விச் அஃபெக்ட்ஸ் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ டிசீஸ். இந்த பேபிஸுக்கும் யூஸ்வலாக என்ன ஆகும், குளுக்கோஸ் லெவல் நார்மலாக இருக்கும், பட் யூரினில் மட்டும் குளுக்கோஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஃபேன்கோனி சிண்ட்ரோம். அதில் ப்ரோட்டீனுமே எல்லாமே அடிச்சுட்டு போய்ட்டோம். கிளைக்கோசூரியா, ப்ரோட்டீனூரியா எல்லாமே இருக்கும் அந்த பேபிஸுக்கு. அதுக்கடுத்து ஜென்ரலாகவே ஒரு எண்டோக்ரைன் காசஸ் ஃபார் ரீனல் கிளைக்கோசூரியா. எண்டோக்ரைன் காசஸ் ஃபார் கிளைக்கோசூரியான்னு கேட்டால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 டிசீஸு: டயபெட்டிஸு, குஷிங்ஸு, ஹைப்பர் தைராய்டிசம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் MCQ பாயிண்ட். டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், ஹைப்பர் தைராய்டிசம், குஷிங்ஸ் டிசீஸ், இது 3லையும் ஹைப்பர் கிளைசீமிக் கிளைக்கோசூரியா, ரைட்டா? சுகர் வேல்யூ அதிகமாக இருக்கும், யூரின்லேயும் சுகர் ப்ரெசண்ட்டாக இருக்கும், ரைட்டா? இந்த 3 காசு இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் இது நீங்கள் டிசீஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஹை குளுக்கோஸ் வேல்யூ இருக்கும் பிளட்டில், பட் யூரினில் குளுக்கோஸ் இருக்காது. அது வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதி கண்டிஷன்ஸ். யூஸ்வலாக அது என்ன சொல்லுவாங்கன்னா, டயபெட்டிக்